ஹலோ விவாஸ், 100 வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற ஜனவரி 29ஆம் தேதி அசுர அமாவாசையானது வரப்போகிறது. இந்த அமாவாசைக்கு பிறகுதான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்பட போகிறது. இந்த ஒரு கிரக இடமாற்றமானது தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில பல சம்பவங்களானது நடக்க போகிறது. இந்த சம்பவங்களானது தனுசு ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா, உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய வகையில இருக்க போகிறதா, இல்லை என்றால் புதிதாக சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீடைலா தெரிந்து கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, தை அமாவாசை நாளன்று காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வச்சுட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நீங்க தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீர்வதோடு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்து பித்ரு தோஷமானது நீங்க ஆரம்பிக்குங்க. இதனால நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலும் உங்களுக்கு காரிய வெற்றியானது உண்டாகும். மேலும் தனுசு ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. குருவின் ஆசியால உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்கும். தொழில மேன்மையை அடைவீர்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 29/1/2025 புதன்கிழமை அன்று தான் தை மாதத்துல வரக்கூடிய அமாவாசையானது வந்திருக்குங்க. இந்த அமாவாசைக்கு பிறகுதான் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது அடுத்தடுத்து ஏற்பட்டு பிப்ரவரி 13ஆம் தேதிக்குள்ள நிச்சயமாக இதெல்லாம் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாகவும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜனவரி 29ஆம் தேதி அமாவாசைக்கு பிறகு குடும்பத்துல உற்சாகமான சூழ்நிலையே காணப்பட போகிறது. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கானது மாறக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகிறது. இதன் மூலமாக தனுசு ராசி நேயர்கள் மனதளவுல பாத்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாக நீங்க பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியை அடைவீர்கள் என்று சொல்லலாங்க. ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே தனுசு ராசி நேயர்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகளுடைய பிடிவாத குணமானது ஜாஸ்தியாகி கொண்டே இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மன ரீதியான பல்வேறு விதமான குழப்பங்களானது இருந்து கொண்டே இருக்கிறது. என்னடா இப்படி அடம் பண்றாங்களே, நாம சொல்றதை கேட்கவே மாட்டிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான பல குழப்பங்களானது இருந்து கொண்டே இருக்கின்றது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள்ல மாறப்போகிறது. பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கானது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குங்க. உங்களுடைய சொல்படி கேட்டு நடந்து கொள்வார்கள். மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடப்பார்கள். சிலருக்கு பிள்ளைகள் வழியில பொருள் வரவுக்கு வாய்ப்புகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்க போகிறது. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டுங்க. இதன் மூலமாக பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்க கொடுங்க. நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற எந்தவித போட்டியுமே இல்லாம எல்லா இடங்களிலுமே விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமாக கணவன் மனைவி உறவுக்கு இடையே வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. வெளி வட்டாரத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. அரசாங்க விவகாரங்கள் இழுபறிக்கு பிறகுதான் சாதகமாக நடந்து முடியுங்க. சோ அதன் விளைவாக பாத்தீங்கன்னா அரசாங்க ரீதியாக உங்களுக்கு ஏதாவது வேலைகள் நடக்கணும் அப்படின்னா நீங்க அது தொடர்பாக ஓவரா எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வேண்டாங்க. சில பல இழுபறியான சூழலுக்கு பிறகுதான் அது உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளானது நல்லபடியாக நடைபெறக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது தனுசு ராசி நேயர்களுக்கு சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. உறவினர்களுடைய வருகையால வீட்டுல மகிழ்ச்சியான சூழலானது நிலவக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. என்றாலுமே மூன்றாவது நபர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க ஆரம்பிக்கும் என்பதால எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, எந்தவித கருத்து வேறுபாடுகளாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கும் யாருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருந்துச்சோ அவங்க இருவருமே பேசி சமாதானம் ஆகிக் கொள்வது நல்லதாக இருக்க கொடுங்க. அதை விட்டுட்டு இந்த பிரச்சனையை குறித்து நீங்க மற்றவங்க கிட்ட டிஸ்கஷன் பண்ணும்போது அவங்க வேறு விதமாக தான் சொல்லுவாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும் இல்லையா, அதன் அடிப்படையில ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமாக சொல்லி அந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு பதிலாக இன்னுமே பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளானது ஆழமாக மாறிவிடுங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்காக பாத்தீங்கன்னா குடும்பத்துல சில பிரச்சனைகளை ஏற்படுத்த
அவசரப்படுத்த வேண்டாங்க. பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. அரசாங்க காரியங்கள் அணுகும் போது பொறுமையாக இருக்கணுங்க. சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டியது மிக 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 பாத்தீங்கன்னா தனுசு ராசி நேயர்களுக்கு அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் தனுசு ராசி நேயர்கள் நாளைய தினத்துல இந்த தை அமாவாசை நாளன்று இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை உங்களுடைய வீடுகளில் செஞ்சுட்டு வாங்க. அதாவது ரொம்பவே சிம்பிள்ங்க. அன்றைய நாள் நீங்க காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து உங்களுடைய இறந்து போன முன்னோர்களுடைய படம் இல்லைன்னா அவங்கள மனதார நினைத்து கொண்டு அவங்களுக்காக சின்னதா அகல் விளக்கு வைத்து அதுல நீங்க பசு நெய்யோ இல்லைன்னா பஞ்சு திரி போட்டு நீங்க பாத்தீங்கன்னா தீபத்தை ஏற்றி வச்சிடுங்க. அதன் பிறகு சூடாக பாத்தீங்கன்னா சாதத்தை வடிச்சிட்டு இல்லைன்னா சாதத்தை வந்து குக்கர்ல நீங்க எப்படி செய்வீங்களோ அப்படி நீங்க செஞ்சுக்கலாம். இதுல எந்த வித தவறுமே கிடையாதுங்க. ஏன்னா வந்து குக்கர்ல வைக்க கூடாது, சாதத்தை வடிச்சுதான் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஏன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க சகோதரிகள். ஸோ அவங்களுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ சரிங்க, இப்போது நீங்க சாதத்தை வடிச்சு அதுல கருப்பு எல்லை கொஞ்சமா கலந்துட்டு யாருடைய தாய் தந்தை இல்லையோ அவங்களுடைய கைகளால பாத்தீங்கன்னா அந்த எல் கலந்த சாதத்தை காகத்துக்காக வச்சிருங்க. இப்படி செய்துட்டு வருகின்ற பட்சத்துல உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீருவதோடு உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும், பித்ரு தோஷம் நீங்கி முன்னோர்களுடைய ஆசீர்வாதமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொத்துக்களை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ எந்தவித பாவத்தையும் சேர்த்து வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இது போன்ற பாவங்களானது எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வலிமை பெற்றது அப்படிங்கிற விஷயம். ஸோ அப்படிப்பட்ட பாவத்தை போக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு அமாவாசையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஏங்க இந்த அமாவாசை நாளில் நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் நம்முடைய வீடு தேடி வருவாங்க இல்லையா, அப்படி வரக்கூடியவங்க காகத்தின் ரூபத்துல தான் நம்முடைய வீடு தேடி வருவதாக ஒரு ஐதீகமானது சொல்லப்படுதுங்க. அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா நம்ம காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை வச்சுட்டு வருகின்ற பட்சத்துல முன்னோர்களுக்கே சாதம் வைத்த பலனும் புண்ணியமும் நமக்கு கிடைக்க கொடுங்க. அதோடு பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் தீர்வதோடு சனி பகவானுடைய ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. காரணம் என்னன்னா சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக இருப்பதே இந்த கருப்பு காகம் தாங்க. ஸோ அப்படிப்பட்ட காகத்திற்கு நம்ம சாதத்தை வைக்கின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஆசிர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இதன் மூலமாக அவருடைய 7.5 சனியினால் நம்ம அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களும் சங்கடங்களுமே கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீர ஆரம்பிக்குங்க. ஸோ தனுசு ராசி நேயர்கள் மறக்காம இந்த ஒரு எளிமையான விஷயங்களை உங்களுடைய வீடுகளில் செஞ்சுட்டு வாங்க. மேலும் தனுசு ராசி நேயர்களுக்கு ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது அலுவலகத்தில் பணி சுமையானது கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்கக்கூடும். ஆனாலுமே அதிகாரிகளுடைய ஆதரவானது சக ஊழியர்களுடைய உதவியும் இருப்பதால மிகவும் எளிதாக செய்து நிர்வாகத்தினருடைய பாராட்டுக்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்கின்றது. உங்களுடைய கோரிக்கைகளானது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னே சொல்லலாங்க. தொழில் வியாபாரத்துல கூடுதலாக உழைக்க வேண்டியதாய் வரக்கூடும். ஆனாலுமே அதற்கேற்ற ஆதாயமுமே இன்னொரு பக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பங்குதாரர்களால் வியாபாரத்துக்கு தேவையான பண உதவிகளானது கிடைக்க கொடுங்க. அரசாங்க வகையில எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களானது இழுபறிக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா அனுகூலமாக நடந்து முடியக்கூடிய வகையிலையும் பாத்தீங்கன்னா சூழ்நிலையானது அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில தான் இந்த அமாவாசைக்கு பிறகு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. குடும்ப பொறுப்புகள் நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காதுங்க. அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகள்ல கூடுதல் கவனமானது தேவைப்படுகின்றது. இல்லை என்றால் தேவையில்லாத சின்ன சின்ன விரிசல்களும் பிரச்சனைகளும் பாத்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஏற்பட்டு விடும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 29, பிப்ரவரி மாதத்துல 2, 4 மற்றும் 7 இந்த 3 எண்கள் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டகரமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் தனுசு ராசி நேயர்களுக்கு பார்க்கும்போது சந்திராஷ்டம தினம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 14ஆம் தேதி இரவு முதல் 15, 16, 17 இந்த 3 நாட்களுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சந்திராஷ்டமம் இருப்பதால இந்த நாட்கள்ல அதிகமாக யார்கிட்டையும் வாய் வார்த்தைகளில் ஈடுபட வேண்டாங்க. நீங்க உண்டு உங்களுடைய வேலை உண்டு அப்படின்னு பொறுமையாக இருந்து விட்டாலேயே போதுமானதுங்க. ஸோ இது மாதிரி எல்லாம் செய்துட்டு வரும்போது சில பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம். மேலும் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு அகவல் பாராயணம் செய்வதும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து தும்பை பூக்களால் அர்ச்சனை செய்வதும் நமக்கு
உங்களுக்கு மிகுந்த நல்ல ஒரு செல்வத்தை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இனி வரப்போகின்ற நாட்கள் தினந்தோறுமே காலையில் எழுந்த உடனேயே ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மனதார உச்சரித்து கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா அன்றைய நாளை தொடங்குங்க. எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குங்க. ஸோ மறக்காம பார்த்தீங்கன்னா இந்த தகவல்கள் குறித்த உங்களுடைய தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.